जनित्वाहं वंशे महति जगति ख्यातयशसां शुचीनां युक्तानां गुणपुरुषतत्त्वस्थितिविदां निसर्गादेव तच्चरणकमलैकान्तमनसां मधोधः पापात्मा शरणदनिमज्जामि तमसि जनित्वाहं वंशे महति जगति ख्यातयशसां शुचीनां युक्तानां गुणपुरुषतत्त्वस्थितिविदां निसर्गादेव तच्चरणकमलैकान्तमनसाम् अधोधः पापात्मा शरणद निमज्जामि तमसि नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः अस्मद्गुरुपरम्परायै नमः நமஸ்தபாயை. இப்போ பகவானுடைய ஒரு மாற்றம், அவனுடைய ஒரு பதில். நீர் உம்மை காக்கும் பொறுப்பு எல்லாம் என்னுடையது என்று கூறினீர். சரி, இப்போ உம்முடைய பிறப்பை பார்க்கும்போது நீர் உயர்ந்த வம்சத்தில் பிறந்திருக்க, எதுக்கு என் உதவி இப்போ உங்களுக்கு தேவை இல்லையா? உதவி இல்லாதவர் போல் பேசுகின்றேன். உயர்ந்த வம்சத்தில் பிறந்திருக்கிற, அப்போ ஞானம் அடையிறதுக்கு உண்டான யோகியத்திற்கு, உபாயத்தை அனுஷ்டிக்கக்கூடிய யோகியத்திற்கு எல்லாம் இருக்கு. எதுவுமே இல்லாத மாதிரி என்கிட்ட வந்து கேட்குறேன்னு பகவான் திருப்பி ஒரு கிராஸ் கொஸ்டின் பண்ணுறான். அப்போ உடனே ஆள வந்தார், அதை ஏன் கேட்கின்ற சுவாமி, அது ஒரு சோக கதை அப்படிங்கிற. நான் உயர்ந்த வம்சத்தில் பிறந்திருந்தாலும் என்னை போல பெரிய பாப்பங்களில் ஈடுபட்ட என் வம்சத்தில் ஒருத்தரமே கிடையாது. அப்படியெல்லாம் பாப்பகர்மா செய்து நான் சம்சார சாகரத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றேன். அதனால் நீர் தான் என்னை நிமஜ்ஜாமி தமசி அதோத பாப்பாத்மா சரணத. நான் இன்னும் இப்போ விட்டுட்டேன்னா நான் உம்மாலோட காப்பாற்ற முடியாத மாதிரி கீழே போயிட்டே இருக்கேன். சரணத அப்படின்னு கிரியாபது சம்போதனம். சரணத அப்படின்ட்டு புகலிடம் கொடுக்கும் சுவாமி, காப்பாற்றக்கூடிய சுவாமியே, நான் அகம் மகதி வம்சே ஜெகதி க்யாத யசசாம் ஜனித்வாபி. பரிசுத்தமான உன்னுடைய எப்பொழுதும் இருக்க விரும்புபவர்கள், அவர்கள்லாம் புகழ்பெற்றவர்கள். சுச்சீனாம் சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள். யுக்தானாம் உன்னோட கூடி இருப்பவர்கள். அப்புறம் குண புருஷ தத்வஸ்திதி விதாம், குணம் என்ன, புருஷன் ஆத்மா என்ன, எம்பெருமான் என்ன, இதையெல்லாம் தன்மைகளை எல்லாம் நன்றாக உணர்ந்தவர்கள். அப்புறம் நிசர்காதேவத்வ சரண கமலைகாந்த மனசாம். இன்றைக்கி எத்தனையோ ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அதை நாம் என்ன இழந்திருக்கோம் தெரிகிறது. எவ்வளோ பெரிய ஒரு குலத்தில் அவர்கள் பிறப்பு தொடர்ந்து அனவச்சின்னமாக எத்தனையோ கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கோவிலெலாம் பார்க்கக்கூடிய உற்சவ காலத்திலாம் எத்தனையோ கைங்கரியத்தை பண்ணிட்டுருக்கா, விடாமல் பண்ணிட்டுருக்கா. இன்னும் அடுத்தடுத்து அந்த குழந்தைகளையும் ஈடுபடுத்தி நாங்கள் 300 வருஷமாக அந்த காரியத்தை பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லிச்சு நமக்கு அப்படியே பெருமையாக இருக்குது பார்க்கும்போது. நமக்கு அந்த பாக்கியம் இல்லையேன்ற இதை தாண்டி, ஆஹா இவர்கள்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் இல்லையா? பாஷ்யக்காரர் ஏற்படுத்தின முன்னாடி ஏற்பட்ட அந்த கைங்கரியங்களை எல்லாம் அழகாக இன்னும் இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய வம்சத்தில் பிறந்தவர்கள் இவர்களெல்லாம். இயல்பாகவே உம்முடைய திருவடியில் தங்களுடைய மனதை வைத்தவர்கள், பிரசித்தமான புகழை உடையவர்கள்னு அவதரித்த இந்த உயர்ந்த வம்சத்தில் அடியேன் பிறந்திருந்தாலும் என்ன பண்ணுறீங்க கேட்டால், பாவமே செய்து பாவியானே நீங்கள் ரீதியில் அடியேன் பாவமே செய்ததுனால அதக இன்னும் அதோதகான கீழே கீழே மூழ்கி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. அதற்கு சுவாமி அவர் அதுக்கு சமாதானம், சம்பந்தத்தை, சங்கதியை கூறுகின்றார், சாதிக்கின்றார். அகமபி தவை வாஸ்மிகி பரஹா இத்தியுக்தே. சரி, நீரும் நானும் உன்னுடையவனே, உன்னுடைய பொறுப்பே என்றெல்லாம் கூறினீர். அது மட்டும் இல்லை, கூறினேன் மகாயோகி குல பிரசூத்தத்வமபி ஹேதுஹு அஸ்தி. நான் இப்படியே எடுத்துகிட்டு போகிறேன், ஆனால் பெரிய குலத்தில் நான் பிறந்திருக்கின்றேன். பெரிய குலம், எங்கள் குலம் சொட்டை குலம் சொல்ல, எங்கள் குலமானது பெரிய குலம். அதை காண்பிப்பதற்காக ஜனித்வான் ஆரம்பிச்சிருக்கலாம். யத்வா அல்லது யோகி வம்ச பிரசித்தேன துவயா கதம் அந்யதா அகிஞ்சனத்வம் புரஸ்கிருத்திய மையேவ பரண்யாச கிரியதே. எப்போ யோகி வம்சத்தில் பிறந்து விட்டு கதம் அத்தியந்த ஆக்கிஞ்சனம் மாற்றி படிச்சுட்டேன். கதம் அத்தியந்த ஆக்கிஞ்சனத்வம் புரஸ்கிருத்திய. இப்படி மற்றவரிடத்தில் காணப்பட வேண்டிய அத்தியந்தமான ஆக்கிஞ்சனத்வத்தை நீர் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலேயே இந்த பொறுப்பை வைக்கின்றதே. பரண்யாசக
கிரியதே இத்தியத்திர என்று பகவான் கேட்பானேயானால் பிராகுப்தம் அகிஞ்சனத்வம் ஏவ அசமஞ்சவத் அபிஜன விருத்த ஸ்வபாவத்தையாப்பி ஸ்தாபயதி. அபிஜன விருத்தஸ்யாபி நல்ல உயர்குடி பிறப்புக்கு விரோதமாக இருந்தால் கூட தன்னுடைய அந்த ஆக்கிஞ்சன்யத்தை மீண்டும் நன்றாக ஸ்தாபிக்கின்றார். ஜனித்வா இந்த ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜென்ம எது ஈதிஷம் இது யுக்த துர்லபதரம் ஜென்ம. லோகத்தில் நமக்கு பிறப்பு உயர்ந்த குடியில் பிறப்பு கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அது கிடைத்தாலும் ஜனித்வாபி அகம்னு சொன்னான்னு அர்த்தம்னா அஸ்மின் வம்சே அகமேக ஏவ விபரீத விருத்தா இது வெஜ்யத்தை. இந்த வம்சத்திலேயே நான் ஒருத்தந்தான் விபரீதமான காரியங்கள்லாம் பண்ணவன். சில பேர் சொல்கிறாலும் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் வக்கீல், நான் ஒருத்தந்தான் இப்படி இருந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி லௌகிகமாக சொல்லும்போது இதை பார்த்தோன்னா இன்னும் இதுவாக இருக்குது. அளவு என்ன சாதிக்கிறாருன்னா இந்த குடும்பத்திலேயே நான் ஒருத்தந்தான் வீணாக போனவன் சாதிக்கிறேன். மகதி வம்சே அமானித்வத்யா ஆத்மகுண சம்யக் விருத்த வித்யாதி பூயிஷ்டே மகாபாகவத குலே. அமானித்வம் அந்த கர்வம் எல்லாம் இல்லாமல் ஆத்மகுணம் நன்றாக பெற்று அப்புறம் நன்றான விருத்தம் நல்ல சாரித்தியம் சரித்தம் அப்புறம் ஞானம் இதெல்லாம் பெற்ற மகாபாகவத குலத்தில் அப்புறம் வந்து பிரமாணங்கள்லாம் காட்டுகின்றார். இந்த குலத்தினுடைய பெருமையெல்லாம் புராணங்கள்லேருந்து எல்லாம் கோட் பண்ணுறார். மகதா தேன புண்ணியன வைஷ்ணவத்துவம் லபேத சகன ஒருவன் பிறக்கும்போது வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் பின்பற்றினால் 7 ஜென்மாக்கள் கழித்து துஜனா இருந்து கொண்டு பண்ணும்போது அவன் சூரிய பக்தனாக ஆகின்றான். பிறகு அவன் 7 ஜென்மாவில் ருத்ர பக்தனாக ஆகின்றான். மறுபடியும் 7 ஜென்மாவில் அதாவது பிரம்மாவுடைய பக்தனாகி சிவபக்தனாகி பிறகு வைஷ்ணவன் ஆகின்றான்லாம் வச்சனெல்லாம் காட்டுகின்றார். ததஸ்த லபதே ஜென்ம தேவைர் அத்தியந்த துர்லபம் இதுன்னு அதற்கு பிறகு அவன் இப்படிப்பட்ட துர்லபமான ஜென்மாவை பெறுகின்றான். ஜெகதி க்யாத யசசாம் யத்வம்சோ தீத்திய வேதான் அப்படின்னு அந்த ஒரு பிரமாணத்தை காட்டி இவ்வாறு பிரசித்தமான ஒரு கீர்த்தியை பெற்றவர்கள். சுச்சீனாம் யோர்த்தே சுச்சிஹி சஹி சுச்சிஹின்னு மத்வாரி சுச்சிஹின்னு இந்த இடத்துல பகவானுக்காக அந்த சுச்சிதா அந்த சௌச்சமானது வேண்டும். அப்படிப்பட்ட சுச்சியை உடையவர்கள். அப்புறம் அதாவது உள்ளுக்குள்ளே அந்த சுச்சி ரொம்ப முக்கியம். வெறுமை மேற்கொண்டிருக்கக்கூடிய சுச்சியெல்லாம் இல்லைன்னுலாம் காண்பிக்கின்றனர். அப்புறம் யுக்தானாம் என்ன ஆத்மாவலோகன க்ஷமானாம் எப்பொழுதும் பரமாத்மாவை அந்த சாட்சாத்கரிக்கக்கூடிய அந்த சுபாவத்தை உடையவர்கள். குணபுருஷ தத்வஸ்திதி விதாம் திரிகுணாத்மக பிரகிருத்தேகே புருஷஸ்ய தத்வஸ்திதிம் யாதாத்ம பிரதிஷ்டா விஜானதம். இந்த முக்குணங்களுடைய பிரகிருத்தியை காட்டிலும் புருஷனுடைய தன்மையெல்லாம் வேறு என்று நன்றாக தெரிந்தவர்கள். நிசர்காத்துன்னு சொன்ன ஜென்ம பிரபிருதி ஆஜன்மன்னு சொல்லச்சு இவர்கள்லாம் பிறவி முதல் இப்படி உன்னுடைய சரணாரவிந்த நியத பக்தினாம் இத்தியர்த்தா உன் திருவடி தாமரையில் எப்போதும் பக்தியை உடையவர்கள். பாபேஷு இவர் சொன்னது பாபாத்மா யத்வா பாபமேவ ஸ்வரூபம் சுபாவோ எஸ்ய சோகம் பாபாத்மா. இது தன்னை ஸ்வநிந்தா பிரகாஷார்த்த ஔபச்சாரிக பிரயோக தன்னை குறை கூறிக்கொள்கிறார். அந்த கார்பண்யத்தை பாபாத்மாவாக இருந்து கொண்டு அதற்கும் புராணங்கள்லேருந்தெல்லாம் அந்த இதை காட்டுகின்றார். பாப்பங்களுக்கெல்லாம் என்னென்ன இதுவோ அதெல்லாம் காட்டுகின்றார். சம்போதயதி சரணத இதி யத்வா மத் ஸ்வபாவாத் அசத்கல்பமபி மகாயோகி வம்சஜனனம் தத் ஸ்வபாவாத் त्वमेव பிரஸ்துத விஷயம் மத் சிக்ஷண வியாஜத்தையா ஸ்வீகிருத்திய உபாய பூர்த்திம் குருஷ்வ. எதுக்கு சரணதன் சொன்னார்னா சரணத்தை கொடுப்பவரேன்னு சொன்னால் என்னுடைய சுபாவத்தினால் அசத்கல்பமாக இருந்தால் கூட மகாயோகி வம்சஜம் இருக்கணும். வம்ச ஜனனம் அடியத்தில் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு அடியனுடைய பிரார்த்தனையை வியாஜமாக வைத்துக்கொண்டு என் அடியனுடைய வரணாசத்தை ஸ்வீகாரம் செய்து உபாய பூர்த்தியை செய்ய வேண்டும் என்று அர்த்தம். தமசி அதோதோ நிமஜ்ஜாமி இதில் அஜ்ஞானம் அர்த்தம். தமசின சமயக் பிரகாஷ விருத்தம் அஜ்ஞானம் சாபி சந்தத்தே தமோ குணமயி பிரகிருதிர்வா அல்லது இந்த பிரகிருதி விஷயங்கள்லாம் அதில் மூழ்கி கொண்டிருக்கின்றேன்னு இவ்வாறு இருக்கக்கூட அடியேனை இவ்வாறு அதனால் இந்த விஞ்ஞாபனமானது தேவரால் செவிமடுத்து பூர்த்தி பண்ணி கொடுக்க வேண்டியது அப்படின்னு சாதித்தார்.
சரி, இப்போ அடுத்த பத்தியம் இன்னும் சுவாரஸ்யம். மறுபடியும் தன்னுடைய கார்பண்யத்தை இந்த பத்தியத்தில் பிரகாசப்படுத்துகின்றார். பகவான் கேட்குறானா, இவ்வளோ வேத வம்சத்தில் பிறந்து அப்படி என்ன பண்ணிட்டீர்? இப்படி பிரயோஜனப்படாமல் போகிற அளவுக்கு என்ன பண்ணிட்டீர்? என்னென்ன பாப்பங்கள் பண்ணுறீன்னு சொன்னால் உடனே எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போடுறார். அமர்யாதः க்ஷுத்ரச்சலமதிரசூயா பிரசவபூஹு கிருதக்னோ துர்மானி ஸ்மரபரவசோ வஞ்சனபரः நிஷம்சः பாபிஷ்டः கதமஹமிதோ துக்கஜலதேः அபாராதுத்தீர்ணஸ்தவ பரிச்சரேயம் சரணயோः. அமர்யாதः க்ஷுத்ரः சலமதிः அசூயா பிரசவபூः கிருதக்னः துர்மானி ஸ்மரபரவசः வஞ்சனபரः நிஷம்சः பாபிஷ்டः கதமஹமிதः துக்கஜலதேः அபாராதுத்தீர்ணः தவ பரிச்சரேயம் சரணயோः. கேளும், அடியனுடைய பாப்பங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கூறுகின்றேன். அடியனுடைய விசேஷமான குணங்களை எல்லாம் கேளும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கின்றார். அமர்யாதக, சாஸ்திரத்தினுடைய மரியாதையை முதல்ல மதிக்காமல் கண்டதே காட்சியை கொண்டதே கோலம் இருந்துட்டேன். க்ஷுத்ரஹ, தாழ்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆசையை உடையவன். சலமதிஹி, நிலையில்லாத மனதை உடையவன். அசூயா பிரசவபூஹு, பொறாமை இருக்குன்னு ரொம்ப மோசமான ஒரு குணம். அது பொறாமையானது நம்ம இன்னும் கீழே தள்ளிடும். அதுக்கு பிறப்பிடமாக இருக்கின்றேன், நான் தான் சோர்ஸ். ஏதோ சொல்கிறா கங்கைக்கெலாம் ஹிமாலயம் சோர்ஸ்ன்றா, பொறாமைக்கு அடியந்தான் சோர்ஸ், எங்கிட்ட தான் அதை பிறக்கிறதே. கிருதக்னஹ, எனக்கு நன்மை செய்திருந்தாலும் அவர்களுக்கே போய் தீங்கு வைக்கிறேன். துர்மானி, கர்வம், இவ்வளோ பண்ணிட்டு பெரிய கர்வத்தை வைத்து கொண்டிருக்கின்றேன். ஸ்மரபரவசக, காமத்துக்கு வசப்பட்டவன். வஞ்சனபரக, ஏமாற்றுபவன். நிஷம்சக, குரூரமான செயலெல்லாம் செய்யக்கூடியவன். பாபிஷ்டக, பாப்பங்கள்லேயே ரொம்ப செய்வதிலேயே சிறந்தவன் நான். கதமஹமிதோ, இப்போ இந்த துக்க ஜலதியிலிருந்து எப்படி நான், இவ்வாறு இருக்கக்கூடிய நான் எப்பொழுது எவ்வாறு உன்னை அடைந்து உன்னுடைய திருவடிகளுக்கு தொண்டு செய்வேனோ அப்படின்னு ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை. எதி சர்வசக்தி பரமகார்ணிக துவம் அகிஞ்சனஸ்ய பிரபத்தி வாக்கிய முகர முகஸ்ய மம சிக்ஷனே நச்ச பிரவர்த்தசே. நீ இதுக்கு ஒரு சங்கதி சுவாமி சாதிக்கின்றார். சர்வசக்தனாக இருந்து கொண்டு பரமகாரணியாக இருக்கக்கூடிய இருந்து இந்த அகிஞ்சனுடைய இந்த வாக்கியத்தை எல்லாம் நீயே பேச வைத்து அடியனை சிக்ஷிப்பதில் நீ பிரவர்த்திக்காயாவிட், பிரவர்த்தி செய்யாமல் ந பிரவர்த்தசே, அதாவது பிரவர்த்திக்காமல் போவாயேயானால், தமிழை கொஞ்சம் கஷ்டமாக இருக்க சொல்கிறது. ததா மகத்தர விபரீத குணகண பராக்கிராந்தோகம், என்னிடத்துல ரொம்ப விபரீதமான குணங்கள்லாம் நிறைய இருக்குது, அதனால் ஆக்ராந்தமாக இருக்கக்கூடிய அடியேன், ஹவ் பின் ஓவர் டேக்கன் வச்சுக்கலாம். கதம் சம்சார ஜலதி முத்தீரிய, எப்படி நான் இப்படிப்பட்ட நான் எவ்வாறு சம்சார சாகரத்திலிருந்து கடந்து மேலே வந்து உன்னுடைய திருவடித்தாமரைக்கு அந்த கைங்கரியத்தை பெறுவேன், செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவேன் அப்படின்னு பிராகுப்த கார்பண்யஸ்தேம்னே, அப்படி சொன்ன கார்பண்யத்தை நம்ம அடிக்கடி அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். பிரபன்னர்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், தினமும் நம்முடைய கார்பண்யம் நமக்கு பலம், அதை நாம் அனுசந்தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ தோஷாது பீதஸ்ய சரண்ய குணை ஆஸ்வசனீயத்துவம் திரடீத்தும் ச, பகவானை ஆஸ்வாசிக்க செய்யும், தன்னை பற்றி கூறி நன்னா காப்பாற்ற, நீரே காப்பாற்ற ரெயின்ஃபோர்ஸ் பண்ணுறார். திரடயித்தும் ச அமர்யாதः வயச கர்மணோர்த்தஸ்ய ஸ்ருதஸ்யாபிஜனஸ்ய ச வேஷவாக் விருத்தி சாரூப்யம் ஆச்சரன் விசரேத் இஹேத்யாதிசூக்தாம் ஸ்ருதிஸ்மிருதி மரியாதாம் அதிக்ராந்தः. இதில் சொல்லப்பட்ட வயசு, கர்மா, அர்த்தம் கேட்டது, அதாவது ஸ்ருதி, அப்புறமா எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எல்லாத்துலேயும் அந்த லிமிட் இருக்கணும், அதை கடந்தவன். ஸ்ருதி ஸ்மிருதியில் சொன்ன அதனுடைய அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கடந்தவன் அர்த்தம். மரியாதைனாலே ஒரு லிமிட்டில் இருக்குன்னு அர்த்தம், அதையெல்லாம் கடந்தவன். க்ஷுத்ரஹ உபாய தாரித்ய ஹேத்து ஹேய புருஷார்த்த கார்பண்யாதியுக்தः, இது உபாயத்தை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அடியன் அந்த அளவுக்கு தோஷங்கள் எல்லாம் உடையவன். சலமதிஹி பகுபியோ பகுஷ சம்யக் ஸ்ருதேஷ்வபி சாஸ்திரேஷு அப்பிரதிஷ்டித புத்தி, நன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டாச்சு, இருந்தாலும் மனசில் எதுவும் பதிய மாட்டேன்றது. அசூயா பிரசவபூஹு, அசூயானா என்ன?
குணேஷு தோஷாவிஷ்கரணம் அசூயா. யாராவது வந்து சொல்கிறா சுவாமியை தெரியுமா, ரொம்ப நாள் இதை வாசிச்சிருக்கா அதை வாசிச்சிருக்கான்னு சொன்னோன்னு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் தெரியும், ஒரு விஷயம் தெரியுமா, அந்த சுவாமியை நான் சொல்லட்டுமா அப்படின்னு என்ன பண்ணுவோன்னா அவள் மனசில் மறக்காதபடி அவர் எப்பயோ ஏதோ பண்ணியிருப்பார் பாவம், அல்லது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த தோஷத்தை எடுத்து விடுவோம். ஏன்னா அவர் பேர் நமக்கு அசூய. அதுக்கு பிறப்பிடம், அதுக்கு மகாபாரத வச்சனம், ராஜன்னு சர்ஷபமாத்திராணி பரச்சித்ராணி பஷ்யசி ஆத்மனோ மேருமாத்திராணி பஷ்யன்னப்பி ந பஷ்யசி அப்படின்னு ஒரு வச்சனம். ராஜன்னு ராஜாவே அடுத்த வருடத்தில் கடுகு மாதிரி இருக்கக்கூடிய தோஷத்தை இப்படி பார்த்துட்டே இருக்கார், உம்மிடத்தில் மேருமலை மாதிரி இப்போ தோஷங்கள் இருக்குது, அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கேரே அப்படின்னு ஒரு வச்சனமா. அதான் அது கிருத்தக்னா யார் அப்படின்னு கேட்டால், ஸ்வதன்யைஹி த்வயாச்ச பரம உபகாரக்கேன கிருத்தம் அனந்தம் உபகாரம் அபன்னுத்திய அபகாரேஷ்வபி பிரவருத்த இது பாவக. உன்னாலேயும் உன்னுடைய அடியார்களாலும் வேறு மற்றவர்களாலும் செய்யப்பட்ட எவ்வளோ உபகாரங்கள் இருக்கணும் அதெல்லாம் மறந்துட்டு, ஒரு க்ஷணம் மறந்துட்டு சும்மா இருந்தால் பரவாயில்ல, அபகாரம் அவர்கள் மீது அபகாரம் செய்வதற்காக ஈடுபட்டவன். அப்படி துர்மானின்னு சொன்னால் தான் தாழ்ந்திருந்தால் கூட அடியே தன்னை வந்து ரொம்ப உயர்ந்தவனாக பாவித்து கொண்டிருப்பது, ஒரு இந்த பாவனையை உடையவன் அர்த்தம். அதற்கு பிறகு கீதை சொன்ன மாதிரி ஈஸ்வரோகம் அகம் போகின்னு நினைக்கிறானா, உத்கிருஷ்டம் அந்நியமானக அது மாதிரி இருக்கக்கூடிய அடியேன். அதற்கு பிறகு ஸ்மர பரவசா தர்ம விருத்த காம உபபோக ஸ்ரத்தா விஹ்வலகன்னு போட்டு, தர்மத்துக்கு விருத்தமான காமங்களையெல்லாம் போகம் அனுபவிப்பதில் அதில் ஈடுபட்டு இருப்பவன் அர்த்தம். அத்தேவ ஹ்யஸ்வதந்திரஸ்ய ஸ்வாதந்திர அபிமானோப்பி ஜடகிருத்தியம். அதனாலேயே ஸ்வதந்திரமாக இல்லாட்டி கூட ஸ்வாதந்திரம் இருக்குன்னு நினச்சிட்டு கண்டதையும் அனுபவித்தல், இதெல்லாம் வந்து ஸ்மரபரவசக. அப்புறம் வஞ்சனபரக பரத்ரவிய அபகாராத்யர்த்தம் தம்பவிருத்தியா ஸ்வதோஷ அப்பன்னவேன துவதிதரானிவ ஸ்வத சர்வஜம் துவாமப்பி விபிளத்து காம. அதான் வஞ்சனபரகம்னா ஏமாத்துறதுன்னு அர்த்தம். பகவானை கூட இல்லையா உள்ளிருந்து அந்த ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி உள்ளுவார் உள்ளற்றெல்லாம் இந்த பாசுரத்தில் வர மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோரும் ஏமாத்துறதுக்காக நாமன்னு அடியன்னு சொல்லிட்டு தேவையில்ல எல்லாரையும் சேர்த்துட்டேன், அடியன் மாதிரி இருக்கிறவ அது ஆளந்தர் காமிச்சு கொடுத்துருக்கா, ஊரை ஏமாத்துறதுக்காக வேஷம் போட்டுன்னு தெரியறது, இதெல்லாம் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் நிஷம்சகன்னு கேட்டால் ஆசன்னேஷு வியாக்ராதிபத்து க்ரூர கர்மா. பக்கத்தில் இருக்கிற இடத்துல புலி மாதிரி எப்பயும் க்ரூரமான கர்மாவை பண்ணுறது, கர்ஜிக்கிறது, பயமுறுத்துறது, சும்மா இருக்க மாட்டேன்றோம் இல்லையா. அடுத்த வாழை பயமுறுத்தி பார்க்கல நமக்கு ஒரு அவளை துன்புறுத்தி பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். ஆனுஷம்சம் பரோதர்மகன்னு அதை சொல்கிறார். ஆனுஷம்சம் சொன்னால் இந்த மாதிரி அஹிம்சையாக இருக்கிறது, துன்புறுத்தாமல் இருப்பது பரவமான தர்மம். அதற்கு மாறாக இருப்பது நிஷம்சகன்னு அர்த்தம். அதற்கு பிறகு பாபிஷ்டகான்னு ஒரு பதம் போட்டுட்டார். இவ்வளோ தான் நினைக்காதப்பா, இன்னும் எவ்வளவோ இருக்குது. எத்வா பிரதர்ஷனார்த்தம் கிஞ்சித் உக்தம், ஏதோ என்னை பற்றி தெரிஞ்சு சொல்கிறதுக்காக கொஞ்சோண்டு சொன்னேன். ஆனால் முழுக்க அடியன் பாபிஷ்டன் அப்படின்னு கதமகம் இதோ துக்க ஜலதேகே, எவ்வாறு இந்த துக்க சாகரத்திலிருந்து அபாராத உத்தீர்ணக இதை தாண்டி வந்து தவ பரிச்சரேயம் சரணயோகோ உன்னுடைய திருவடி தாமரைக்கு எப்போது நான் தொண்டு செய்வேன் அப்படின்னு தன்னுடைய அந்த பிரார்த்தனையை மீண்டும் பகவானிடத்தில் வைக்கின்றார் சுவாமி ஆளவந்தார். 62 பத்தியம் பார்த்தோம். அடுத்து 3 பத்தியங்களுக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். அதோட ஸ்தோத்திரத்தினமானது நிறைவு வருகின்றது. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ, அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ, நம சபாயை. தன்யவாதங்கள்.